ஒவ்வொரு மனிதனுக்குங்க வெறும் படிப்பு மட்டும் இருந்தால் பத்தாது, பலம் மட்டும் இருந்தால் பத்தாது, லக்ஷ்மி கடாட்சம் வேணும். இது உங்களுக்கு தெரியும். இந்த ஜான் வயிற்றுக்காகத்தான் நம்ம பஞ்சாப் பறந்துக்கிட்டு இருக்கோம். எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்தாலும் அந்த பலன் கிடைக்க மாட்டேங்குது. வீட்டில் பணம் தங்க மாட்டேங்குது, வருமானம் வரமாட்டேங்குது. வாஸ்து தோஷமா, கிரக தோஷமா, இல்லை இது அவங்கவுங்க ஜாதகத்தினுடைய தோஷமா, கண் திருஷ்டியா, அல்லது எதிரிகள் சூழ்ச்சியா, பில்லி சூன்யமா, இப்படி உங்களுக்கு பலவித பிரச்சனைகள் உங்களை வாட்டும். ஆனால் நான் உங்களுக்கு சின்ன சின்ன பரிகாரங்கள் சொல்லித்தரேன். இதுதான் கோமதி சக்கரம். இந்த கோமதி சக்கரம் பார்த்திங்கன்னா இயற்கையில் செஞ்ச மாதிரி உங்களுக்கு வேறு எங்கேயுமே கிடைக்காது. குஜராத்தில் இந்த கோமதி சக்கரம் இயற்கையிலே கிடைக்கிது. இது யாரும் வரைஞ்சது இல்லை. இயற்கையில் கோமதி நதிக்கரையில் இது லக்ஷ்மி ஷால கிராமம்னு பேர். இந்த லக்ஷ்மி ஷால கிராமத்தை நீங்கள் வீட்டில் வச்சுக்கிட்டு இருந்தால் ஒவ்வொருத்தரும் 3 இதை வீட்டில் வச்சு வழிபட்டால் அற்புதமான லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும். இதெல்லாம் பாம்பு தோல் மாதிரியே இருக்குது பாருங்களேன். இயற்கையில் யாரோ ஒருத்தரை செஞ்சு அது உங்களை கொடுத்துருக்காருன்னா அது யார்? இறைவன் தான். கோமதி கரையில் இருந்து உங்களுக்கு இயற்கையிலே இதையெல்லாம் உங்களுக்கு கொண்டு வந்து தரும். இதை 3 கோமதி சக்கரம் வீட்டில் வைக்கணும். அதுவே உங்கள் ஆஃபீஸாக இருந்தால் இதோ தெரியுது பாருங்கள், லக்ஷ்மி கடாட்சம் உள்ள கோமதி சக்கரம். இது அஷ்டலக்ஷ்மி கோமதி சக்கரம்னு பேர். இந்த அஷ்டலக்ஷ்மி கோமதி சக்கரத்தை நீங்கள் வீட்டில் மட்டுமல்ல ஆஃபீஸில் வைக்கணும். அது எப்படிப்பட்ட ஆஃபீஸாக இருந்தாலும் பரவாயில்ல, ஃபேக்ட்ரியாக இருந்தாலும் பரவாயில்ல. இந்த அஷ்டலக்ஷ்மி கோமதி சக்கரம் உங்கள் எம்டி ஆஃபீஸினுடைய தலைக்கு பின்னாடி இது இருக்கணும். அப்படி இருந்தால் பணம் சேரும். இல்லை அப்படின்னா 1 லட்சம் வரும், 2 லட்சம் வரும். அதை எடுத்து மறுநாள் காலையில் கொடுப்பீங்க, கையில் 1 பைசா இருக்காது. எவ்வளவுதான் பணம் வந்தாலும் தங்காது. இப்படிப்பட்டவர்களாம் இந்த கோமதி சக்கரத்தை ஆஃபீஸில் வீட்டில் வச்சு வழிபட்டிங்கன்னா பணம் வீட்டில் தங்கும். அதை விட மிகப்பெரிய ரகசியம் ஒன்று சொல்லித்தரேன். காலையில் 6 மணி, சாயந்தரம் 6 மணி நல்லெண்ணெயில் நல்ல ஜம்முன்னு விளக்கு போட்டிங்கன்னா அற்புதமான வாழ்க்கை வரும். அகல் விளக்கு தலைவாசலில் வாசப்படியில் 2 அகல் விளக்குகள் தினந்தோறும் நல்லெண்ணெயில் விளக்கு போடணும். காமாட்சம்மா விளக்கு நெய்யில் விளக்கு போட்டிங்கன்னா லக்ஷ்மி கடாட்சம் பெருகும். அதே மாதிரி வெள்ளிக்கிழமையில் உப்பு தானம் செய்யாமல் இருந்தாலே மிகப்பெரிய வாழ்க்கையில் வளர்ச்சி வரும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நெல்லி மரத்தின் கீழே நெய் தீபம் போட்டால் பணம் பெருகும், வளமை வெளிவரும். இது வெள்ளருக்கு விநாயகருங்க. இந்த வெள்ளருக்கு விநாயகருக்கு கீழே இந்த காசுகள் இருக்குது. இது என்ன காசு? லக்ஷ்மி காசுன்னு சொல்லுவாங்க. இந்த லக்ஷ்மி காசு நம்ம 54 காசு தரோம், 108 காசு தரோம். இதை இந்த வெள்ளருக்கு விநாயகருக்கு கீழே வச்சு வழிபட்டால் பணம் வீட்டில் தங்கும். இதையெல்லாம் கணவன் மனைவி இருவரது ஜாதகத்தை பார்த்து இதை எப்படி செய்யணும், இதை ஆசனம் எப்படி தரணும், இந்த லக்ஷ்மி ஆசனம் விநாயகருக்கு எப்படிப்பட்ட பணத்தை அள்ளி கொடுக்குங்கிறது மிகப்பெரிய ரகசியங்கள். இதையெல்லாம் காந்த அலைகளாக நம்ம வீட்டில் பெருக்கிக்கிட்டோம்னா அற்புதமான வாழ்க்கைகள் கிடைக்கும். ஒரு சில பேருக்கு வாஸ்து தோஷத்தினால எவ்வளவுதான் தொழில் செஞ்சாலும் சரி, வருமானம் வந்தாலும் சரி, விரயங்களாக போயிட்டுருக்கும். பணம் வரும், விரயங்களாக போயிட்டுருக்கோம். டாக்டர் செலவு, இல்லை யாருக்கோ ஒருத்தர் கடன் கொடுத்துட்டு திரும்பி வர்றதில்ல, சுற்றத்தாரில் பிரச்சனை, சொந்தக்காரங்களே பணம் வாங்கிட்டு போய் திருப்பி கொடுக்கறதில்ல. இப்படியெல்லாம் அந்த பணம் விரயமாயிடும். அப்படிப்பட்டவர்கள் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுங்களா? இந்த வில்வ மரத்தின் அடியில் சனிக்கிழமை தோறும் விளக்கு போடணும். அதுலேயும் ஞாயிற்றுக்கிழமையில் நல்லா ஞாபகம் வச்சுங்க, வன்னி இலையில் விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணிங்கன்னா பணம் வீட்டில் செழிக்கும், கொழிக்கும். இதையெல்லாம் விட மிகப்பெரிய ரகசியமான ஒரு வீட்டிலேயே சொல்லக்கூடிய ஒரு சின்ன பரிகாரம் என்ன தெரியுங்களா? வாழைத்தண்டு திரி, அதே மாதிரி தாழம்பூ திரி, அதுலேயும்
செந்தாழம்பூ திரி இதெல்லாம் கேட்டு வாங்கணும். அப்படி இல்லைன்னா எங்கள் ஆஃபீஸில் தொடர்பு கொள்ளுங்கள், இதையெல்லாம் உங்களுக்கு தருவாங்க. இந்த செந்தாழம்பூ திரி எடுத்து நெய்யில் விளக்கு போட்டு நெல்லிக்கனியில் விளக்கு போடணும். பஞ்சபூத தீபம்னு சொல்லக்கூடிய நாங்கள் உங்களுக்கு தரோம், அது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். அந்த பஞ்சபூத தீபத்தில் நெல்லிக்கனியில் இந்த செந்தாழம்பூனுடைய தண்டு திரியில் விளக்கு போட்டிங்கன்னா பணம் தங்கும், கடன் பிரச்சனை இருக்காது, லக்ஷ்மி வாசம் செய்வாள். இதை விட ரொம்ப ரொம்ப பிரசித்தமானது என்ன தெரியுங்களா? ஒரு பெண் வீட்டில் சங்கு வளையல் போட்டு இதையெல்லாம் வழிபட வேண்டும். சங்கு வளையல் போட்டு ஒரு பெண் வழிபட்டால், நான் சொன்ன இந்த வழிபாடுலாம் செஞ்சால் வீடே செல்வ செழிப்பாக இருக்கும். நிச்சயமாக எப்படிப்பட்ட கால கிரக திசைகள் நடந்தாலும் சரி, மகா திசைகள் நடந்தாலும் சரி, கணவருக்கு சில துர்க்க சேஷ்டைகள் உள்ள பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அது அத்தனையும் தீர்ந்து போயிடும். அப்படிங்கிறதா மிகப்பெரிய ரகசியம். நான் சொன்னதெல்லாம் செஞ்சு அற்புதமான வாழ்க்கை வாழுங்கள், சந்தோஷமாக வாழுங்கள்.